அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது முனியாண்டி சித்தராகும். மதுரை திருமங்கலத்திலிருந்து ராஜபாளையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் குன்னத்தூர் என்ற கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து ரெங்கபாளையம் என்ற கிராமத்திற்கு சென்றால் முனியாண்டி சுவாமிகளின் ஜீவ சமாதியை நாம் காணலாம். முனியாண்டி சுவாமிகள் 30 வயதில் ஜீவசமாதி எய்தவராவார். அவர் உயிருடன் இருக்கும் காலத்தில் பல்வேறு பக்தர்களுக்கு அருளுரையும் பல்வேறு உதவிகளையும் நாணத்தையும் வழங்கியுள்ளார். என் பேர் நாகராஜ். எங்கள் சித்தப்பா வந்து முனியாண்டி சாமி. அவருக்கு அந்த இது வரும் 30 வயசில் சமாதி ஆனார். அதுக்கப்புறம் அவர் ஆரம்பத்தில் எருமாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இதில் கம்மாயிலுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் பெருமாவட்டி நீராவியில் அதை போய் அப்படி முங்கி எந்திரிச்சார். அதுலேருந்து அந்த சித்துகள் நிறைய வளர்ந்தது. அவருக்கு வெளியில் இருந்தெல்லாம் ஆள் தேடி வரும்போது அப்படி பறக்கக்கூடிய சக்தி உள்ளவர். அப்படி மலைப்பகுதியில் போய் புளியை தோல் கொண்டு வந்து அவர் கீழே உட்காந்துருப்பார். அதில் ஜெபம் பண்ணி சித்துக்கள் நிறையா கூப்பிட வருவாங்க. நீங்கள் பறந்து போயிடுவார். இங்கேருந்து வெளியில் பறந்து போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போயிடுவார். இவங்க பைய போவாங்க. அந்த மாதிரி பறக்கக்கூடிய சித்துக்கள் வரும். அப்போ அதுக்கு பிறகு வடக்காசி அம்மன் கோயிலில் தான் குழி வெட்டி ஏனி அந்த இடத்துல சமாதி ஆகிறதுக்கு குழி வெட்டுங்கன்னாரு. அந்த இடத்துல அமைதியாகிட்டார். அமைதியாகி கை சாடை போட்டு இங்கேருந்து குண்டத்தூர் கருப்பசாமி கோயில் பக்கத்தில் என்னை அடக்கம் பண்ணியிருங்கன்னு சொல்லி அங்கே உத்தரவு கொடுத்தாரு. அங்கே ஊருக்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ இது சுடுகாடாக இருந்தது. இங்கே வந்து அடக்கம் பண்ணுன்னு இங்கே கையை காட்டி உள்ள வந்து சமாதி பண்ணியாச்சு.